ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 11 மே 2025 ஞாயிற்றுக்கிழமை முதல் 17 மே 2025 சனிக்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்தாகலாம். 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குரு பெயர்ச்சி, நரசிம்ம ஜெயந்தி, திருக்குறிப்பு தொண்டர் குரு பூஜை, வியதிபாத சார்த்தம் அன்னைக்கு ஷண்ணவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள். 12ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, சித்ரகுப்த பூஜை. 15ஆம் தேதி அன்னைக்கு வைகாசி மாத பிறப்பு, 15ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு. 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி. இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். கிரக நிலவரங்களை பார்த்துடலாம். 11ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசியில் சூரியன் புதன், ரிஷபராசியில் குரு, கர்க்கடக ராசியில் செவ்வாய், சிம்ம ராசியில் கேது, துலா ராசியில் சந்திரன், கும்பராசியில் சனி ராகு, மீன ராசியில் சுக்கிரன் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 11ஆம் தேதி அன்னைக்கு பகல் மணி 1:19 மிதுன ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். 12ஆம் தேதி திங்கட்கிழமை பின்னிரவு 2:42 விருச்சிக ராசிக்குள் சந்திர பகவான் நுழைகிறார். 15ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு முன்னிரவு, 14ஆம் தேதி நைட்டு 15 முன்னிரவு சூரியன் ரிஷபராசிக்குள் நுழைகிறார். 15ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று பகல் மணி 1:25 தனுசு ராசிக்குள் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பின்னிரவு 2:48 ரிஷபராசிக்குள் புத பகவான் நுழைகிறார். 17ஆம் தேதி சனிக்கிழமை இரவு மணி 9:57 மகர ராசிக்குள் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த வாரத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்முடைய ராசிக்கு 1ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, இந்த 3 பேருமே ரொம்ப ரொம்ப ஒரு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. புதிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள், இடைஞ்சல்கள், குழப்பங்கள் அனைத்துமே நீங்க பெறுவீர்கள். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், அது எல்லாமே கிடைக்கும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு நமக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். தொழில் ஸ்தானம் ரொம்ப வலுவாயிருது, லாபஸ்தானமும் ரொம்ப ரொம்ப வலுவாயிருது. தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே நமக்கு விலகும். இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம்னா பெண்களுக்கு வீடு மண் மனை வாய்ப்புகள், யோகங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வாழ்க்கையில் போவதற்கான ஒரு நல்ல சூழல் வந்து சேரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்டிருந்த கல்வினை மீண்டும் நம்மளால் தொடர முடியும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப உறுதுணையாக நமக்கு இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், மாற்ற பலன்கள் உண்டாகும்.
தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் ரொம்ப ரொம்ப பலமா இருக்கார். இந்த நேரத்தில் நம்ம ராசியில் இவ்வளவு நாளாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்த, கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்த அஷ்டமாதிபதி குரு பகவான் நம்ம ராசியிலேருந்து விலகிறார். இதுவே நமக்கு ஒரு பெரிய அனுகூலம், ஒரு பெரிய மாற்றம். என்னதான் நமக்கு சுபாவ சுபகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சுபகிரகங்கள்லேயே அதிகமான சுபகிரகம் எதுன்னா குரு பகவான். அப்போ அவர் என்னதான் இருந்தாலும் அவர் அஷ்டமாதிபதி. அப்போ அஷ்டமாதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம ஒரு எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் சில முடக்கு, அதாவது சில தடங்கல்கள் வந்து அதன் பிறகு நமக்கு சரியாகக்கூடிய ஒரு தன்மை. அப்போ அதெல்லாம் நமக்கு இவ்வளவு நாளாக இருந்தது. இது எல்லாமே இப்போ சரியாயிடும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், அது எல்லாமே கிடைக்கப் பெறுவீர்கள். மனசு உள்ள இருக்கக்கூடிய ஒரு குழப்ப நிலை, சஞ்சல நிலை அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதா, ஒரு மாற்றத்தை தரக்கூடியதா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் அமைஞ்சிருக்கும். இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா தொழில் உத்தியோகம் ஏன்னா தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்க போறார். ஏற்கனவே சனி ராகுனுடைய ஒரு இருக்கு. கடுமையான பணிச்சுமை இருந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி உங்களால் சமாளிக்க முடியும். வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போவதற்கான ஒரு நல்ல சூழல், ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட போகுது. பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் ஒரு பெரிய அனுகூலம், ஒரு பெரிய மாற்றங்கள் நிச்சயமான முறையில் வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமாக இருந்து வந்த தடங்கல்கள், குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த சஞ்சல நிலை, சங்கட நிலை விலகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் ஒரு பெரிய அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்கள், இந்த நேரம் நம்ம எடுத்துனோம்னா நம்முடைய ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு குரு பகவானுடைய வருகையானது அமைந்திருக்கிறது. எந்த ஒரு விஷயங்களுமே உங்களுக்கு பெரிய அனுகூலத்தை, ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும். ஒரு பெரிய மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை, ஏற்றத்தை, முன்னேற்றத்தை கண்டிப்பான முறையில் கொடுக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கைகூடி வரும், சிறப்பாக இருக்கு. தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நமக்கு நன்மைகள் உண்டாகும். அது மாதிரி தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து பயணங்கள், அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை நிச்சயமான முறையில் கொடுக்கும். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகள் கூட விலகக்கூடும். ஒரு பெரிய மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். பொதுவாக இந்த நேரம் எடுத்துட்டோம்னா மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான நெருக்கடி, கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும். தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கும்.
தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நாம் என்ன ஒரு விஷயம் பேசினாலும் அந்த விஷயம் நமக்கு எதிராக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்து போங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்கள், ஒரு வேலை செய்யக்கூடிய இடம், இந்த மாதிரியான விஷயங்கள் இதிலெல்லாம் ஒரு வாக்கு கொடுக்கும்போதோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் மாதிரி வந்ததுன்னா அந்த வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனம் முக்கியம். ஏன்னா நாம் ஒன்று சொல்ல போய் மற்றவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்கலாம், மற்றவங்க வேறு மாதிரி இன்னொருத்தட்ட கன்வே பண்ணிடலாம். அதனால் வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனம் முக்கியம். எந்த ஒரு விஷயமானாலும் சரிங்க, ரொம்ப பொறுமை, நிதானம், கவனம் அவசியம். அதே வேளையில் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அரசு, அரசாங்கம், ஆட்சி, அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பெரிய அனுகூலத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு நாம் நம்பலாம். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. தொழில் விரிவாக்கம் நல்லா இருக்கு. நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கிறது, நியூ பார்ட்னர்ஸ் கிடைக்கிறது. ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையாது. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உத்தியோகத்தினருக்கு நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்புக்கேற்ற ஒரு வளர்ச்சி, ஒரு மரியாதை, இது எல்லாமே கிடைக்கும். மாணக்கர்களுக்கு எடுத்துனோம்னா கல்வி சம்பந்தமான விஷயங்கள், ஏன்னா 4ஆம் இடம் ரொம்ப பலமாயிருது. கல்வியில் இருந்த தடைகள் எல்லாமே நிச்சயமாக தீரப்போகிறது. கல்வி சம்பந்தமான முயற்சிகள் அனைத்துமே பலிதமாகும். ரொம்ப சிறப்பாக உத்தமோத்தமமாக அமைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் நிச்சயமான முறையில் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துக்கிறோம், ஒரு பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. நம்முடைய ராசிநாதன் தசம கேந்திரம் பெறுகிறார். பஞ்சம அஷ்டமாதிபதி குரு 11ஆம் இடத்துக்கு வரார். சிம்மராசிக்கு ஒரு பெரிய பலம். இப்போ இந்த வாரம் நம்ம எடுத்துட்டோம்னா நாம் எதை நினைக்கிறோமோ அது கண்டிப்பான முறையில் நடக்கும், நிகழும். வடிவேல் சொல்கிற மாதிரி தான், நம்ம எதைனாலும் பிளான் பண்ணி பண்ணணும். நீங்கள் அழகாக பிளான் பண்ணுவீங்க, எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, காரியத்தில் வெற்றி பெறுவீங்க. நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு. தொழில் ஸ்தானத்துக்கே ராசிநாதன் வரார். நிச்சயமாக அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து புதிய மாற்றங்கள், நிச்சயமான மாற்றங்கள் நமக்கு நிகழப்போகிறது. சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள், குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாமே நமக்கு விலகும். பல வழிகளிலும் நல்ல ஒரு மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம். இந்த நேரத்தில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு வீடு மண் மனை வாய்ப்புகள், யோகங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள், இவங்க மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நல்லபடியா நடக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அனுகூலமா நடந்து முடியும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவம். கன்னியா ராசி அன்பர்கள், நம்முடைய ராசிநாதன்
9ஆம் இடத்துக்கு போகிறார். 9ல் இருக்கக்கூடிய குரு 10ஆம் இடத்துக்கு போகிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழமொழி, 10ஐ பார்ப்பார் 10ல் இருப்பார் பதவியை பறிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் தேவையில்லாத பயம். முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. வேலையில நல்ல மாற்றம் இருக்கும் இந்த குரு பயிற்சி. ஸோ இந்த வாரத்திலே நம்ம எடுத்துனோம்னா நமக்கு வேலை, உத்தியோகம், தொழில் இது சம்பந்தமா எல்லாத்திலையுமே ஒரு நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். மனதிற்கு நிறைவான நல்ல பலன்கள் உண்டு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே விலகும். குடும்பம் சார்ந்த தடங்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பான முறையில் கொடுக்கும் அப்படின்னு நாம நம்பலாம். நல்லா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இப்போ தொழில் நம்ம விரிவாக்கம் பண்ணணும், இல்லை ஒரு உபதொழில் ஆரம்பிக்கலாம். ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஏற்றம், முன்னேற்றம் இது எல்லாமே நமக்கு காணப்படும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிக்கு, முக்கியமாக பெண்களுக்கு இந்த நேரம் எடுத்துட்டோம்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மாணக்கர்களுக்கு கல்வி ரீதியாக குடும்பத்தாருடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். தினசரி காவல் தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்கள், கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கழிச்சு நமக்கு ஒரு நல்ல பீரியட் வர்றது. வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு நல்ல பீரியட் ஆரம்பம். தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும். மங்கள காரியங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி காணப்படும். சுபகாரியங்கள்ல இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து ஒரு பெரிய முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்க போகிறீர்கள். ரொம்ப சிறப்பா இருக்கு, அற்புதமா அமைஞ்சிருக்கு. உத்தியோகம், இந்த பணியிட மாற்றம் எதிர்பார்க்கக்கூடிய இடத்துக்கு ஏதோ ஒரு காரணங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கோம், குடும்பத்தோட சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு அற்புதமான ஒரு நேரம். புதிய மாற்றங்கள் சேரும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு நல்ல முன்னேற்றங்கள் நமக்கு சேரும்னு நாம நம்பலாம். பொதுவா பெண்களுக்கு, துளாராசியில பிறந்த பெண்களுக்கு இந்த வாரம் நம்ம எடுத்துட்டோம்னா, முக்கியமா அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு எல்லா விதத்திலுமே ஒரு நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம். மாணக்கர்களுக்கு எடுத்துட்டோம்னா தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த தடங்களும் விலகும். ரொம்ப சிறப்பா இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண்மனை யோகங்கள் உண்டாகும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள், அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துக்கு குரு பகவான் போறார். குரு மறையறார் அப்படின்னே நிறைய பேர் நிறைய நண்பர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஐயோ அவ்வளவுதான், குரு பகவானுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல் சொல்லப்பட்டிருக்கு. அவர் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் வலிமை. அப்போ உங்களுக்கு ஸ்தான பலத்தை விட திருக்பலம் அவருக்கு ரொம்ப அதிகமா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதிகமானா அதுதான் பலன். அப்ப குருவினுடைய பார்வை எடுத்துனோம்னா உங்களுடைய 12, 2, 4 ஸ்தானங்கள்ல வருது. ராசிநாதன் ரொம்ப
அனுகூலமா அமைஞ்சிருக்க. வைகாசி பிறந்த உடனே அவர் மாறுற. கவலைப்பட வேண்டாம், இனிமே கவலைப்பட வேண்டாம். முக்கியமா எதெல்லாம் தடங்கலா இருந்தும் அந்த தடங்கலான காரியங்கள் எல்லாம் நல்லபடியா நடந்து முடியும். பொருளாதாரத்துல ஏற்றம், குடும்பத்துல மகிழ்ச்சி, சுபவிரய செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு நல்ல ரீதியில உங்களுக்கு இனிமே நடக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். புதிய மாற்றங்கள் வாழ்க்கையில வந்து சேரும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கும். தொழில் உத்தியோகத்துல நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். புதுசா தொழில் ஆரம்பிக்கணும் சாமி, ஆரம்பிக்கலாமா? தாராளமா ஆரம்பிங்க. பார்ட்னர்ஷிப் போடலாம். எல்லாமே நல்லா இருக்குங்க, ரொம்ப சிறப்பா இருக்கு. தாராளமா முயற்சி பண்ணுங்க, நல்லபடியா நடக்கும். பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். மாணவர்களுக்கு எதெல்லாம் தடங்கலா இருந்ததோ இந்த தடங்கலான காரியங்கள்லாம் நல்லபடியா நடந்து முடியும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால அனுகூலம் ஏற்படும். தினசரி விநாயக பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களுக்கு நம்முடைய ராசிநாதன் குரு பகவான் இந்த நேரத்துல சப்தம களத்தர நட்பு ஸ்தானத்துக்கு வரும். ஒரு பெரிய ஒரு மாற்றம். கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு நம்ம ராசியை நேரடி 7ஆம் பார்வையா பார்க்கணும். இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி மேஷத்துல இருந்து பார்த்தார். அதை விட இந்த பார்வை ரொம்ப ரொம்ப அனுகூலம். ஏன்னா நம்ம அந்த நேரத்துல 7.5 சனி போயிட்டு இருந்தது. ராகு கேதுக்களுடைய நிலைமை சரியில்லாமல் இருந்தது. இப்ப எல்லா கிரகங்களுமே நமக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலம். இந்த வாரத்திலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் எல்லாமே நிகழ போறது, நடக்க போறது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப ஒரு அனுகூலத்தை, ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பான முறையில வழங்கும் அப்படின்னு நாம நம்பலாம். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். சுபகாரியங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றம் காத்துக்கிட்டு இருக்கு. தொழில நீங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீங்க போறீங்க, ரொம்ப சிறப்பா இருக்கு. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை இவ்வளவு நாளா நீங்க உழைச்ச உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம், ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. பொதுவா இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு மேம்பாடு காணப்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அணுகுவீர்கள், செய்து முடிப்பீர்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரனில் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், இந்த வாரம் நம்ம எடுத்துனோம்னா நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு குரு பகவானுடைய மாற்றம், 5ஆம் இடத்திற்கு சூரியன் புதனுடைய மாற்றம்னு சொல்லி அற்புதம் அமைஞ்சிருக்கு. 5ஆம் இடம் ரொம்ப பலமாகிறது, 9ஆம் இடமும் ரொம்ப ரொம்ப பலமாகிறது. 9 குறைவர் 5, 5 குறைவர் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் நம்மளால எடுக்க முடியும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப ஒரு திருப்தியான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு வழங்கும்னு நாம நம்பலாம். பல வகையிலும் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பான முறையில், முக்கியமா தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து, இந்த பொருளாதார ரீதியிலான பல பிரச்சனைகள் உங்களுக்கு விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பெண்களுக்கு இந்த நேரம் எடுத்துட்டோம்னா ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் காணப்படும். மாணவர்களுக்கு கல்வி சார்ந்து பயணங்கள், அது சம்பந்தமான முன்னேற்றங்கள் எல்லாமே கிடைக்கப்பெறுகிறது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும்.
சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். தினசரி நவகிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்கள், இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிக்கு எல்லா விதத்திலுமே ஒரு பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. இந்த ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இந்த ராகுவினுடைய பயிற்சி போன வாரம் நடந்தது. ஒரு 15 நாளாகவே நமக்கு ஒரு பெரிய மன உளைச்சல் போயிட்டு இருக்கு. அந்த மன உளைச்சல்லேருந்து ஒரு வெளியில் வரக்கூடிய ஒரு தன்மையாக அந்த காலகட்டம் நமக்கு அமைஞ்சிருக்கு. முடிவுக்கு வர முடியாமல் இந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். நீங்கள் கும்ப ராசியோ அல்லது கும்ப லக்னமோ, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றம் தான், முன்னேற்றம் தான். ரொம்ப சிறப்பாக இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு, அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த மட்டும் தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலுவாகும். ஸோ தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு மனநிறைவை கண்டிப்பான முறையில் கொடுக்கும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். மாணக்கர்களுக்கு நல்ல ஒரு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் இது எல்லாமே கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, ராசிநாதன் குரு பகவான் கேந்திரம் போறார். கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுத்தாலும் அவருடைய பார்வை உங்களுக்கு பல விதத்திலும் யோகத்தை அள்ளித்தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. முக்கியமா மனசுக்குள்ள பல தேவையில்லாத பயம், ஒரு தேவையில்லாத ஒரு பதட்டம் இதெல்லாம் இருக்கு. அது எல்லாமே நீங்க போறது. புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க போறார், ராசிநாதன் பார்க்க போறார். நிச்சயமா தொழில்ல ஒரு பெரிய முன்னேற்றம் கண்டிப்பான முறையில ஏற்படும். பல வகையிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். மாணவர்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி, முன்னேற்றம் காணப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்தும் விலகும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.